सर्वदा मजला पूरे आहे. सानिध्य सानिध्य दैवी तुझे सानिध्य. सानिध्य सानिध्य दैवी तुझे सानिध्य. ஹல்லேலூயா. हालेलुया. ஆண்டவரின் நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के अच्छे नाम को महिमा हो. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். परमेश्वर हमारे लिए भला है. தேவன் நமக்கு ஒரு புதிய ஆண்டை தந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். परमेश्वर हमारे लिए एक नया साल दिए इसलिए धन्यवाद करता हूँ. இந்த ஆண்டு முழுவதாய் इस पूरे साल ஒரு சுக வாழ்க்கை சீக்கிரமே துளிர்க்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். हमें देखकर परमेश्वर कहा है कि तेरे लिए सुख चंगाई जीवन जल्द उत्पन्न होगी. கர்த்தருடைய மகிமை நம்மை காக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். परमेश्वर का तेज हमारी रक्षा करेगा करके वचन कहा है. ஆண்டவர் இந்த வசனத்தின்படியே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ये वचन के अनुसार ही परमेश्वर हमें आशीष करे. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். वादा किया हुआ परमेश्वर सच्चा है. அந்த வாக்குத்தத்தத்திற்கு நாம் உண்மையுள்ளவர்களாய் இருந்தால் उस वादा के लिए यदि हम सच्चे रहेंगे வார்த்தை அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்கும். वो वचन हमारा जीवन में लागू होगी. ஆண்டவருடைய நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का अच्छा नाम को महिमा हो. செய்தி முடித்து ஜெபத்துக்கு பின்பதாக इस संदेश खत्म होकर प्रार्थना के बाद ஒரு பாடல் ஒரு காணிக்கை பாடல் பாடப்படும். एक गीत गाया जाएगा. அப்பொழுது வருஷத்திலே முதலாவது காணிக்கை तब साल का जो पहला जो दान ஆண்டவருக்காக செலுத்தி हम परमेश्वर के लिए देकर உங்களுக்காக வாக்குத்தத்த சீட்டு வைக்கப்பட்டிருக்கும். आपके लिए प्रतिज्ञा की चिट्ठी आपके लिए रखा होगा. ஜெபத்தோடு கூட இருங்கள். आप प्रार्थना के साथ रहे. உங்களுக்காக தேவையான வாக்குத்தத்த தேவன் தருவார் உங்களுக்கு. आपके लिए जरूरत प्रतिज्ञा ये वचन परमेश्वर तुम्हारे लिए देंगे. அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்திற்கு உண்மையுள்ளவர்களாய் நாம் ஜீவித்தால் यदि उस वादा के लिए यदि हम सच्चा रहकर நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தம் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கும். निश्चय हमारा जीवन में वो प्रतिज्ञाएं ऐसा ही होगी पूरा होगी. வாழ்க்கையிலே अनेक தடவை தேவன் தம்முடைய வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். எனக்கு मेरे जीवन में अनेक प्रकार अनेक समय में परमेश्वर प्रतिज्ञाएं दिए हैं. அப்படியே நடத்தினார். वो उसके अनुसार ही परमेश्वर मुझे चलाया. ஜெபித்து आप भी प्रार्थना करके காத்திருந்து इंतजार करके இந்த வசனத்தை எடுத்தால் उस वचन यदि आप निकालोगे தேவையான வார்த்தையை தேவன் தருவார். आपके लिए जरूरत वचनों को परमेश्वर देंगे. हालेलुया. हालेलुया. சீட்டு மடியிலே போடப்படும். चिट्ठी मांडी में डाला जाएगा ஜெயமோ கர்த்தரால் வரும். लेकिन विजयी परमेश्वर की ओर से आएगी. हालेलुया. हालेलुया. நமக்கு சீட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. हमारे लिए अभी चिट्ठी सामने रखा गया है. உங்களுக்கு தேவையான அந்த சீட்டை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். इसीलिए तुम्हारे लिए जो जरूरत चिट्ठी तुम्हारे हाथों में परमेश्वर देंगे. தருவார். निश्चय परमेश्वर देंगे. ஜெபத்தோடு கூட இருப்போம். हम प्रार्थना के साथ रहे. முடிந்து ஜெபத்துக்கு பின்பதாக संदेश खत्म होके பாடல் பாடும் பொழுது காணிக்கை போட்டு அந்த வசனத்தை எடுத்து நீங்க வாசித்து ஜெபித்து दान के पेटी में आप दान देकर आप वो चिट्ठी को निकाल लीजिए. हालेलुया. हालेलुया. நம்முடைய கிருபா अनेक சர்ச்சுகளில் இந்த வழக்கம் உண்டு. अनेक कलीसियाओं में ऐसे करते हैं. நம்முடைய கிருபாசனத்தில் இருக்கிறது. ये हमारे कृपासनम में भी ऐसे करते हैं. முதல் நாள் நமக்கு தேவையான வார்த்தையை நமக்கு தர வேண்டும். साल के पहले दिन में परमेश्वर हमारे लिए जरूरत वचन देना है. ஜெபத்தோடு கூட நாம் இருப்போம். हम प्रार्थना के साथ रहे. நமக்கு தந்த பொதுவான வாக்குத்தத்தம் हमारे लिए आम तौर पे कलीसिया के लिए परमेश्वर दिया हुआ वचन சீக்கிரத்தில் உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து शीघ्र चंगा हो जाएगा. கர்த்தருடைய மகிமை உன்னை காக்கும். परमेश्वर का तेज तुझे रक्षा करेगी. தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். यही परमेश्वर हमारे लिए दिया हुआ प्रतिज्ञा. இந்த வாக்குத்தத்தத்தின்படியே நம்மை காப்பாராக. ये प्रतिज्ञा के वचन के अनुसार परमेश्वर हमारी रक्षा करे. நம்முடைய வாழ்வு சுக வாழ்வு நம்முடைய சுக வாழ்வு துளிர்க்கும். शीघ्र चंगा एक जीवन हमारे जीवन में उत्पन्न होगी. அது சீக்கிரமாய் துளிர்க்கும். वो जल्दी उदय होगी. சீக்கிரமாய் बहुत जल्दी தாமதித்தால் देर करते हुए नहीं சீக்கிரமாய் துளிர்க்கும். बहुत जल्दी उदय होगी. हालेलुया. हालेलुया. இதுக்கு முன்பதாக சுகம் இல்லாமல் இருந்தாலும் इसके पहले ये हो सकती है हम कम निर्बल है. கவலைப்பட வேண்டாம். हम चिंता न करें. சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும். एक चंगा जीवन जल्द उदय होने वाली है. என் பிள்ளைகளே मेरे बच्चों நீ உன்னுடைய ஆத்மாவிலே வாழ்வது போல तू तेरे आत्मा में जैसा जीता है எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு.
என்று சொல்லுகிறார். तू हर बातों में जी कर चंगा रहे நம்முடைய करके ஆவி वचन ஆத்மா कहती है। சரீரத்தில் எல்லாவற்றிலும் நாம் வாழ்ந்து சுகமாயிருப்பதே தேவன் விரும்புகிறார். हमारा आत्मा प्राण शरीर हर भाग में परमेश्वर हम चंगा रहकर जीना ही அந்த परमेश्वर தேவன் चाहते हैं। சொல்லுகிறார் சீக்கிரமாய் சுகவாழ்வு துளிர்க்கும். वही परमेश्वर कहते हैं कि शीघ्र चंगा हो जाएगा, சீக்கிரமாய் துளிர்க்கும் என்று சொல்லுகிறார். शीघ्र चंगाई उदय என்னுடைய होगा, மகிமை உனக்கு முன்பதாக கடந்து செல்லும். मेरा तेज तेरे पीछे पीछे என்னுடைய जाएगा, மகிமை உன்னை காக்கும். मेरी महिमा तेरी रक्षा करेगी, உன் நீதி உன்னை காக்கும். तेरा धर्म तेरी रक्षा அது करेगा। என்னப்பா நம்முடைய நீதி கண்ணே காக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. हमारा धर्म क्या हमारी रक्षा करेगा करके वचन बताती है। அல்லேலூயா. हालेलुया। உன் நீதி உன்னை காக்கும் என்று तेरा சொல்லப்பட்டிருக்கிறது. धर्म तेरी रक्षा आगे आगे चलेगा, உனக்கு முன்னாலே செல்லும். तेरे आगे आगे चलेगा, கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். और यहोवा का तेज तेरे पीछे पीछे रक्षा करते முன்னாலே நீதி चलेगा। செல்லும். हमारे आगे एक பின்னாலே அவருடைய धर्म, மகிமை காக்கும். हमारी धर्म आगे आगे चलेगी और पीछे से परमेश्वर की महिमा हमारी रक्षा करेगी। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய நீதி நமக்கு முன்பதாக செல்லும். हमारा धर्म हमारे आगे आगे चलेगा। வேதம் சொல்லுகிறது மனிதனுடைய நீதி கந்தை. शास्त्र कहती है कि मनुष्यों का जो धर्मी है, धार्मिकता தேவனே है, நமக்கு நீதியானவர். वो धार्मिकता वो गंदा அவரே है। நமக்கு கிருபையும் பரிசுத்தமும் மீட்புமானார். परमेश्वर ही हमारे लिए धार्मिकता है, அவரே छुड़ाने वाला, चंगा करने நீதிமானார். वाला, वो ही धर्मी है। அல்லேலூயா. हालेलुया। உன் நீதி உன்னை காக்கும் முன்பதாக செல்லும் என்று சொல்லி இருக்கிறது. लेकिन वचन कहते हैं कि तेरा धार्मिकता तेरे आगे आगे चलेगी। அல்லேலூயா. हालेलुया। நாம் செய்கிற நீதி நமக்கு முன்பதாக செல்லும். हम जो धार्मिकता में चलेंगे वो हमारे आगे आगे चलेगा। அல்லேலூயா. हालेलुया। நீதி என்றால் என்ன? धार्मिकता मतलब क्या है? தேவனை விசுவாசிப்பதே நீதி. परमेश्वर के ऊपर विश्वास रखना धार्मिकता है। ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். अब्राहम परमेश्वर के ऊपर विश्वास रखा, காணாதிருந்தும் वो नहीं देखा था, காணாதவைகளை விசுவாசித்தபடினாலே जो नहीं देखा था उस पर वो विश्वास रखा, அது ஆபிரகாமுக்கு நீதியா எண்ணப்பட்டது. वो अब्राहम के लिए परमेश्वर के नजर में धार्मिकता करके समझा गया। ஆபிரகாமுக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார் ஆண்டவர். अब्राहम के लिए कानान देश दूंगा करके परमेश्वर वादा किए थे, அந்த கானான் தேசத்தை ஆபிரகாம் காணவில்லை. लेकिन उस कानान देश को अब्राहम नहीं देखा था। ஆண்டவர் சொன்னார் வானத்தின் நட்சத்திரங்களை என்ன கொடுமானால் என்ன, परमेश्वर कहा कि आकाश के तारों को यदि तू गिन सकता है तो गिन ले, கடற்கரை மணலை என்ன கொடுமானால் என்ன, समुद्र की रेतियों को यदि तू गिन पाएगा तो गिन ले। என்ன முடியுமா? क्या कोई गिन सकता है? இவ்வளவாய் உன்னுடைய சந்ததியை நான் பெருக்குவேன் ஆசீர்வதிப்பேன். इतना अधिक मैं तेरे संतान वंश को मैं बढ़ाऊंगा, आशीष என்ன करूंगा। தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். इस प्रकार कहते हुए परमेश्वर अब्राहम को आशीष की। அது எப்பொழுது சொன்னார்? वो कब परमेश्वर कहा? பகலிலே, रात के समय में, மத்தியான வேளையில பகலிலே, दिन के समय में। அல்லேலூயா, பகலிலே காட்டினார். दिन के समय में परमेश्वर நீ दिखाया, வெளியே வா, तू बाहर आ, வானத்தை அண்ணாந்து பார். आकाश को देख। மத்தியானத்துல சந்திரனை நட்சத்திரத்தை பார்க்க முடியுமா? दिन में तारों को देख सकते हैं क्या? முடியாது. नहीं देख सकते हैं, ஆனால் பெரியவர் பார்த்தார். लेकिन फिर भी ये बाहर आकर தேவனுடைய देखा, வார்த்தையை விசுவாசித்தார். परमेश्वर के वचन पर विश्वास किया। அல்லேலூயா. हालेलुया। சூரியனை பார்க்கலாம், सूरज को देख सकते மத்தியான हैं, நேரத்துல சூரியனை பார்க்கலாம். दिन के समय में सूरज को देख ஆனா सकते हैं, ஆண்டவர் சூரியனை போல பெருக்குவேன் என்று சொல்லல. लेकिन परमेश्वर ऐसा नहीं कहा कि सूरज के समान நீ அண்ணாந்து बढ़ाऊंगा। பார், तू ऊपर देख, நட்சத்திரங்களை பார். तारों को देख। வானத்தின் நட்சத்திரங்கள் என்ன குடும்பம் உன்னால? क्या आकाश के तारों को गिन सकता है? இது போல உன்னுடைய சந்ததி பெருகும் என்று ஆண்டவர் சொன்னார். इतना अधिक तेरे संतान बढ़ेंगे करके परमेश्वर कहा। இவரு வந்து பார்த்தாரு, वो बाहर आकर देखा, அங்க ஒண்ணு காணல. लेकिन आकाश में कुछ ஆனா दिखा नहीं। தேவன் சொன்னா இருக்கு. लेकिन परमेश्वर यदि कह रहा है तो होगा। காணாதிருந்தும் वो नहीं देखा, தேவன் இந்த ஆபிரகாம் அதை விசுவாசித்தார். नहीं देखते हुए भी अब्राहम उस पर विश्वास கானான் किया। தேசத்தை பார்க்கல, कानान देश को उसने देखा नहीं, நட்சத்திரங்களை பார்க்கல. तारों को भी उसने नहीं देखा। பகலிலே யாக்கோ வெளியே கூட்டிட்டு வந்து காட்டினார். दिन के समय में उसको बाहर ले आकर दिखाया। அல்லேலூயா. हालेलुया। வேதத்தை நன்றால் வாசித்து பார்த்தால் தெரியும். यदि शास्त्र को हम अच्छे से पढ़कर देखेंगे तो हमको समझेगा। இரவிலே கூட்டிட்டு கொண்டு வந்து காட்டல, रात में नहीं दिखाया, வானத்தை பார்த்தால் ஒண்ணும் தெரியல. आकाश में देखा तो कुछ नहीं ஆனா दिखाया, தேவன் சொன்னார்,
लेकिन यदि परमेश्वर कह रहे தேவன் हैं, சொன்னார் இருக்கும். यदि परमेश्वर कहता है तो होगा। அல்லேலூயா. हालेलुया। காணாதிருந்தும் விசுவாசித்தார். नहीं देखते हुए भी विश्वास இந்த किया। விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டார் ஆபிரகாம். यही विश्वास के द्वारा अब्राहम धर्मी ஆபிரகாம் ठहरा। விக்கிரகங்களை உருவாக்கி விக்கிரவனாதான் இருந்தார். अब्राहम मूर्तियों को बनाकर उसकी दंडवत करने ஆனால் वाला தேவனுடைய था। வார்த்தையை விசுவாசித்தபடினாலே लेकिन परमेश्वर के वचन के ऊपर विश्वास रखने के कारण நீதிமானாய் மாற்றினார். वो धर्मी बना। அவருடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. उसका विश्वास उसके लिए धार्मिकता ठहराया गया। அல்லேலூயா. हालेलुया। நாம் தேவனை விசுவாசித்து நடந்தால், यदि हम परमेश्वर के ऊपर विश्वास रखकर हम चलेंगे, நாம் விசுவாசித்தபடினாலே நம்முடைய நீதி நமக்கு முன்பதாக கடந்து செல்லும். हम विश्वास करने के कारण धार्मिकता हमारी धार्मिकता आगे आगे चलकर जाएगी। அல்லேலூயா. हालेलुया। விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறார்கள். विश्वास के जरिए धर्मी ठहराए जाते हैं, கிரியையினாலே அல்ல, क्रिया से नहीं। விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான். विश्वास से वो धर्मी ठहराया गया। அல்லேலூயா. हालेलुया। நாம் பாவியா இருந்தோம், हम पापी थे, நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து हमारे लिए परमेश्वर अपने தம்முடைய जीवन அன்பை देकर விளங்கி பண்ணினார். अपना प्रेम हमारे लिए प्रकट किया है। அந்த இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது उस यीशु के ऊपर जब हम நாம் विश्वास அவரை रखते हैं, விசுவாசிக்கும்படினாலே அது நீதியாய் எண்ணப்படுகிறது. हम उसके ऊपर विश्वास रखने के कारण அவருடைய हमारे लिए வார்த்தைக்கு धर्मी மேலே ठहराया जाता விசுவாசத்தை है। வைக்கிறது. उसके वचन के ऊपर विश्वास रखते हैं। பரலோக ராஜ்யத்தை யாரா கண்டீங்களா? क्या स्वर्ग राज्य को हम देखे हैं? நித்திய ஜீவனை கண்டீங்களா? अनंत जीवन को हम देखे ஆனா हैं। ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார், நித்திய ஜீவன் தருவேன் என்பது அவருடைய வாக்குத்தத்தம். लेकिन परमेश्वर की वादा ये है कि मैं अनंत जीवन दूंगा। வானத்தின் நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் आकाश के तारों को गिन सकता है तो என்னவாயாக, गिन ले। பூமியின் மணலை என்ன கூடுமானால் என்ன, यदि समुद्र की रेतियों को गिन இந்த सकता है तो அளவாய் गिन உன்னுடைய ले। சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் इतना अधिक मैं तेरे संतान को बढ़ाऊंगा। என்று ஆண்டவர் சொன்னார். इस प्रकार परमेश्वर ने वादा அவர் किया। காணாதிருந்தும் அதை விசுவாசித்தார். उसने नहीं देखा था तो भी विश्वास किया। கானான் தேசத்தை பார்க்கல, आकाश कानान देश को उसने ஆனா नहीं देखा। கானான் தேசத்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம், लेकिन कानान देश ऐसा देश है जिसमें दूध और मध नदी के समान बहती அதை है। விசுவாசித்து கிரியை செய்தார். वो विश्वास करते हुए उसके लिए क्रिया किया। அல்லேலூயா. हालेलुया। நாம் பரலோகத்தை இதுவரைக்கும் கண்ணால பார்க்கல, हम भी स्वर्ग राज्य को अभी तक आंखों से नहीं देखे हैं। விசுவாசித்தினாலே நான் காணுகிறேன். विश्वास से हम देख रहे हैं। எனக்காக நித்திய வீடு ஒன்று வைக்கப்பட்டிருக்குது. मेरे लिए एक अनंत घर रखा गया है। ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், परमेश्वर यीशु मसीह कहा, நான் போவேனால் உங்களுக்கு நல்லது, यदि मैं जाऊंगा तो तुम्हारे लिए भला होगा। உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுவேன். तुम्हारे लिए एक स्थल तैयार करूंगा। ஆயத்தம் பண்ணின பின்பு तैयार करने के நான் बाद உங்களிடத்துல வந்து मैं तुम्हारे पास आकर என்னோடு கூட இருக்கும்படியா உங்களை அழைத்து செல்வேன். मेरे साथ रहने के लिए साथ ले जाऊंगा। அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். परमेश्वर के वचन पर हम विश्वास करते हैं। காணாதிருந்தும் हम नहीं देखते நாம் हैं। விசுவாசிக்கிறபடினாலே हम विश्वास करने के कारण தேவன் நம்முடைய விசுவாசத்தை நீதியாய் மாற்றுகிறார். परमेश्वर हमारा विश्वास को धर्म எந்த करके அளவுக்கு விசுவாசத்தில் வளர்கிறோமோ जितना अधिक हम विश्वास में அது बढ़ते हैं, நமக்கு நீதியாய் நமக்கு முன்பதாக கடந்து செல்லும். वो हमारे लिए धार्मिकता के रूप में आगे चल कर அவருடைய जाएगी மகிமை நமக்கு பின்பதாக வந்து காக்கும். और उसकी महिमा हमारे पीछे से हमारी रक्षा करेगी। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய வாழ்க்கையை ஒளிமயமாக தேவன் மாற்றுகிறார். हमारे जीवन को तेजोमय परमेश्वर बनाएंगे। இருளாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை ஒளிமயமாய் மாற்றுகிறார். अंधेरा हमारा जीवन को परमेश्वर तेजोमय बना देंगे। அல்லேலூயா. हालेलुया। அப்பொழுது तब விடியற் கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும். जो भोर के तारों के समान तेरा प्रकाश उदय होगी। அல்லேலூயா. हालेलुया। எப்பொழுது कब होगा? அப்பொழுது तब உன்னுடைய என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? क्या दिया गया है? வெளுப்பை போல விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும். जो भोर के तारों के समान तेरा प्रकाश उदय உன் होगी। சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளித்து तेरा चंगाई உன் शीघ्र, நீதி உனக்கு முன்னாலே செல்லும். तेरा धार्मिकता तेरे आगे आगे जाएगी। கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். परमेश्वर का तेज तेरा पीछे से तेरी रक्षा எங்கெல்லாம் करेगा। போகுமோ हम जिधर जाएंगे அங்கே கர்த்தருடைய மகிமை நமக்கு பின்பதாக வரும். उधर परमेश्वर का तेज हमारे पीछे पीछे நாம் आएगी। செய்கிற நீதி, हम करने वाला धार्मिकता, தேவனை விசுவாசிக்கிற விசுவாசம், परमेश्वर के ऊपर जो विश्वास அது रखते हैं, நமக்கு முன்பதாக செல்லும். वो हमारे आगे आगे चलेगी। அது என்ன நீதி என்பதை वो क्या धार्मिकता है, அதுக்கு முன்பதான உள்ள வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. उसके आगे वाला वचनों में दिया है। அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசியுங்கள். 7 उस वचन को पढ़ेंगे। 7वां वचन। பசி உள்ளவனுக்கு உண்ணாகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால்
அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபாசம். हालेलुया। உபாசத்தை சொல்லிதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. इधर उपवास के बारे में दिया गया है, ஆனால் அதுக்கு என்ன காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது? उसका क्या अर्थ दिया गया? பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறது. जो भूखा रहता है उसके लिए तेरा भोजन बटोर कर देना. துரத்துண்டவர்களை சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறது. जो बेसहारा होते हैं उनको अपने घर में வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறது. जिनके लिए वस्त्र नहीं है उनके लिए वस्त्र உன் देना. மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறது. और तेरा शरीर के अनुसार जो तेरे संबंधी है उनके लिए அல்லவோ तू अपने आप को न எனக்கு छिपा. உகந்த உபாசம். वही तो मेरे लिए योग्य उपवास है. அல்லேலூயா. हालेलुया। இப்படி நாம் செய்யும் பொழுது ऐसे जब हम करेंगे அப்பொழுது तब நீ கூப்பிடுவாய், நான் மட்டும் உத்தரவு கொடுப்பார். तू पुकारेगा मैं तेरे लिए उत्तर दूंगा. 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 9वां वचन में दिया है, அப்பொழுது விடியற் கால வெளுப்பை போல तब जो भोर के तारों के உன் समान வெளிச்சம் எழும்பி तेरा उजाला உன் उदय சுகவாழ்வு होकर சீக்கிரத்தில் துளிர்த்து तेरा सुखी जीवन जल्द உன் उदय நீதி होकर உனக்கு முன்னாலே செல்லு. तेरा धार्मिकता तेरे आगे जाएगी. கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். परमेश्वर का महिमा तेरा पीछे से रक्षा करेगा. அல்லேலூயா. हालेलुया। நாம் செய்கிற நல்ல காரியங்கள் நீதியா எண்ணப்படுகிறது. हम जो अच्छा क्रिया करते हैं वो हमारे நாம் धार्मिकता ஆண்டவரை के रूप में गिना விசுவாசிக்கிற जाता है. விசுவாசம், हम परमेश्वर के ऊपर विश्वास करने அவருடைய का வார்த்தையை विश्वास, விசுவாசிக்கிற விசுவாசம், उसके वचन पर विश्वास करने वाला विश्वास, எல்லளவேலும் சந்தேகம் கொள்ளாமல் बिल्कुल संदेह न அவருடைய करते வார்த்தையை हुए, விசுவாசித்து उसके वचन पर विश्वास करते हुए, காணாவிட்டாலும் यदि हम नहीं देख रहे हैं, விசுவாசித்து நடக்கிறவர்கள் विश्वास करते हुए जो चलते हैं, அது அவர்களுக்கு நீதியா எண்ணப்படுகிறது. वो उनके लिए धार्मिकता के रूप நாங்கள் में, தரிசித்து நடவாமல் हम दर्शन करके न चलते हुए, விசுவாசித்து நடக்கிறோம். हम विश्वास करके चल நம்முடைய रहे हैं. விசுவாசமே நமக்கு நீதியா எண்ணப்படுகிறது. हमारा विश्वास ही हमारे लिए நாம் धार्मिकता के செய்கிற रूप में, நல்ல கிரியைகள் हम जो अच्छा क्रियाओं करते हैं அது நீதியா எண்ணப்படுகிறது. वो परमेश्वर की नजर में धार्मिकता के रूप में स्वीकारा जाता है. அல்லேலூயா. हालेलुया। ரெண்டு காரியம். दो कार्य ஆண்டவருடைய है, வார்த்தை விசுவாசிக்கிறது நீதி. परमेश्वर के वचन पर विश्वास करना एक धार्मिकता है, தரிசித்து அல்ல, दर्शन करके नहीं, விசுவாசித்து நடக்கிறது நீதியா எண்ணப்படுகிறது. जो हम विश्वास कर कर चलते हैं वो परमेश्वर की नजर में ஆபிரகாம் धार्मिकता है. தரிசித்து அல்ல, விசுவாசித்து நடந்தார். अब्राहम दर्शन करके नहीं बल्कि विश्वास में वो அதுபோல चला. நாம் விசுவாசித்து उसी प्रकार हम विश्वास करके ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது परमेश्वर के वचन के अनुसार जब हम चलते हैं அதுக்கு நீதியாய் நமக்கு மாற்றப்படுகிறது. वो हमारे लिए धार्मिकता के रूप में அவருடைய ठहरा வார்த்தை जाता என்ன? है. அதுதான் நீதி. परमेश्वर का वचन क्या है? ஆண்டவரே இயேசு वही கிறிஸ்து நமக்கு धार्मिकता. நீதியாய் ஆனார். परमेश्वर यीशु मसीह हमारे लिए அவரே धार्मिक बन கிருபையும் गया. மீட்புமானார். वही हमारे लिए छुड़ाने वाला और बचाने वाला. அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய நீதி அல்ல, हमारा धार्मिकता நம்முடைய नहीं, நீதி கந்தை. हमारा जो धार्मिकता है वो गंदगी है. அல்லேலூயா. हालेलुया। ரெண்டு நீதி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. दो प्रकार की நாம் धार्मिकता दिया गया. விசுவாசிக்கிறது ஒரு நீதி, हम विश्वास करते हैं நாம் वो एक செய்கிற धार्मिकता. நல்ல கிரியைகள் நீதி. हम जो अच्छा क्रियाओं करते हैं वो धार्मिकता है. இந்த நீதியை நாம் செய்யும் பொழுது जब ये धार्मिकता हम करेंगे நம்முடைய நீதி நமக்கு முன்பதாக கடந்து செல்லும். हमारा जो धार्मिकता हमारे आगे आगे चल कर जाएगी. அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய நீதி நமக்கு முன்பதாக போகும் பொழுது जब हमारा जो धार्मिकता हमारे आगे चल कर தேவனுடைய जाएगी, மகிமை நமக்கு பின்பதாக வரும். परमेश्वर की महिमा हमारे पीछे से நமக்கு हमारी रक्षा பின்பதாக எந்த करेगी. சத்துரு வர முடியாது. हमारे पीछे से कोई शत्रु ना आ पाएगा, ஏனென்றால் தேவன் நமக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் क्योंकि परमेश्वर हमारे दाएं बाएं और முன்னும் பின்னும் आगे से पीछे அவருடைய से மகிமை நம்மை காக்கும். उसकी महिमा हमारी रक्षा करेगी. நம்முடைய சுகவாழ்வும் நீடிக்கும். हमारा सुखी जीवन लंबा சீக்கிரமாய் रहेगा, துளிர்க்கும். जल्द उदय होगी. இதுவரைக்கும் இருந்த சுகவீனம் அல்ல, इसके पहले जो कमजोरी थी वो नहीं, இதுவரைக்கும் இருந்தது இல்ல. अभी तक जो कमजोरियां थी वो இந்த नहीं, கண்ட எகிப்தியனை இனிமே காண்பது இல்லை. अब तक हम जो मिस्र देशवासियों को देख रहे थे उन्हें अभी कभी नहीं உங்களுடைய देखेंगे. சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். तुम्हारे सुखी जीवन जल्द उदय होगी. கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு பின்பதாக செல்லும். परमेश्वर की महिमा तुम्हारे पीछे से चलकर जाएगी. அல்லேலூயா. हालेलुया। எதிராலே வந்து அடிக்கலாம், एक எதிரால வந்து அடிக்கலாம், यदि सामने से आएंगे तो मार सकते हैं, பின்னால வந்தா தெரியாது. पीछे से आएंगे तो नहीं யாரு सकते. வந்தாலும் சரி, कोई भी क्यों ना आए, யார் வந்தாலும் நமக்கு அவர்களுக்கு இடையிலே தேவனுடைய மகிமை இருக்கிறது. कोई भी हमारे पीछे आए तो அவருடைய उनके और மகிமை उनके பின்னாலே पीछे- நம்மை காக்கும். उसके महिमा हमारी रक्षा करेगी. அல்லேலூயா. हालेलुया। நான் காப்பேன், मैं रक्षा करूंगा, இதுவரை காத்தேன், अभी तक रक्षा किया, இனிமேலும் காப்பேன். इसके बाद भी रक्षा என்னுடைய करूंगा. மகிமை உன்னை சூழ்ந்திருக்கும். मेरा महिमा तुझे गहर कर
रहेगी। இப்போதல்ல எப்போதும் எப்போதும் अभी सिर्फ नहीं, हमेशा के लिए நிச்சயமாய் உன்னை நான் காப்பேன். निश्चय मैं तेरी रक्षा करूंगा। தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். परमेश्वर वादा किया है, ஆனால் வாக்குத்தத்தத்துக்கு நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். लेकिन उसके वादा के लिए हम सच्चा रहना அவருடைய है। மகிமையை நாம் காண வேண்டும். उसके तेज को हम देखना அவருடைய है। மகிமையை கண்டால் தான் அவருடைய மகிமை நம்மை காக்கும். उसका तेज जब हम देखेंगे तभी ही तो उसका तेज हमारी रक्षा करेगी। हालेलुया। हालेलुया। மோசே கேட்கிறார், मूसा मांगता है, ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் காணணும். प्रभु मुझे आपका तेज देखना உம்முடைய है, முகத்தை பார்க்கணும், உம்முடைய மகிமையை காணணும். आपके चेहरा देखना है प्रभु। ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर उसे देखकर என்ன कहा, முகத்தை பாருன்னு சொல்லல. परमेश्वर ऐसा नहीं कहा कि मेरा चेहरा ஏனென்றால் தேவனை காண்கிறவன் ஒருவன் உயிரோடு இருந்ததில்லை. क्योंकि परमेश्वर को जो देखेगा वो ஆனாலும் जिंदा नहीं தேவனை बचेगा। மோசே முகமுகமாய் சந்தித்து பேசினார். लेकिन परमेश्वर मूसा से आमने सामने उससे संघर्ष ஆண்டவர் की। கேட்டா, மோசே கேட்டார் ஆண்டவரிடத்துல, मूसा परमेश्वर से मांगा, உம்முடைய முகத்தை நான் தரிசிக்கணும், प्रभु मुझे आपका मुख உம்மை காண देखना நான் है, ஆசையா இருக்கிறேன். मैं आपको देखने के लिए चाह रहा हूँ। ஆண்டவர் என்ன சொன்னார்? परमेश्वर उससे क्या என்னுடைய कहा, சமூகம் உனக்கு முன்பதாக கடந்து मेरा செல்லும். उपस्थिति तेरे आगे आगे चलेगी। हालेलुया। हालेलुया। இங்கே சொல்லுகிறார், என்னுடைய மகிமை உனக்கு பின்பதாக வரும். परमेश्वर कह रहा है कि मेरा तेज तेरे पीछे पीछे चलेगा। அப்ப முன்னாலே வரு, आगे भी आएगा, பின்னாலே வரு. पीछे से भी आएगा, முன்னாலே எதிரி வந்தாலும் சரி, आगे से यदि विरोधी பின்னாலே आएगा, எதிரிகள் வந்தாலும் சரி, पीछे से यदि विरोधी நம்மை आएंगे, ஒரு காலம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. कभी वो हमारे ऊपर प्रबल नहीं कर தேவன் पाएंगे। நம்மோடு கூட இருந்து நம்மை காப்பார். परमेश्वर हमारे संग रहकर हमारी रक्षा करेंगे। हालेलुया। हालेलुया। இதுவரைக்கும் இருந்த குறைவுகள் எல்லாம் தேவன் குறைவுகளை நிறைவாய் மாற்றுவார். अभी तक जो कमियां तो उसे परमेश्वर भरपूर करेंगे। இதுவரைக்கும் பலவீனமாய் இருந்தாலும் சரி, अभी तक यदि हम कमजोर रहे तो भी தேவன் பலமுள்ளவர்களாய் உங்களை மாற்றுவார். परमेश्वर हमें ताकतवर உங்களுடைய சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும். तुम्हारे सुखी जीवन जल्द उदय होगी। हालेलुया। हालेलुया। கைத்துள்ள எல்லா பலவீனங்களை தேவன் மாற்றுவார். हमारे शरीर में होने वाले कमजोरियों को परमेश्वर दूर உங்களுடைய சுக करेंगे। வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும். हमारा सुखी जीवन जल्द उदय होगा। துளிர்த்து மாத்துமல்ல, அது வளரும். वो सिर्फ उदय होना नहीं, वो बढ़ेगा भी। हालेलुया। हालेलुया। தேவன் நமக்கு சுகத்தை தேவன் தருவார். परमेश्वर हमारे लिए चंगा देंगे। அவருடைய மகிமை நமக்கு பின்பதாக நம்மை उसका காக்கும். महिमा हमारी रक्षा करने के लिए पीछे से चलकर இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி इस्राएलियों को परमेश्वर मिस्र देश से छुड़ाकर அவருடைய மகிமை அவர்களை காத்து நடத்தினது. उनकी परमेश्वर का महिमा उनको रक्षा करते हुए தேவனுடைய चलाया। மகிமை இறங்கினது, மேகத்தினாலே இறங்கினார். परमेश्वर का महिमा मेघ स्तंभ में उतर कर खड़ा था। பகலிலே மேக ஸ்தம்பத்தினால், இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினால் தேவன் அவர்களை நடத்தினார். दिन में मेघ स्तंभ होकर, रात में आग के खंभा बनकर परमेश्वर उन्हें चलाए। விடுதலையாக்கினவர்களை தேவன் நடத்தினார். जो छुटकारा पाए थे उन्हें परमेश्वर चलाए। அல்லேலூயா. हालेलुया। விடுதலையாக்கப்படாதவர்கள், எகிப்து இருந்தவர்களுக்கு, உள்ளே இருந்தவர்களுக்கு இந்த விடுதலை, இந்த மகிமை இல்ல. जो मिस्र देश के अंदर ही मौजूद थे उनके लिए ये महिमा जीवन नहीं தேவனுடைய मिली। வார்த்தையை விசுவாசித்து, परमेश्वर के वचन के ऊपर विश्वास करते हुए, ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும், प्रभु मुझे आप அவருடைய छुड़ाइए। வார்த்தை மீது விசுவாசித்து परमेश्वर के वचन के ऊपर विश्वास அவருடைய करते हुए, விடுதலைக்கு தம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களை उसके आजादी के लिए अपने आप को जो सौंप देंगे, தேவனுடைய மகிமை அவர்களை காக்கும். परमेश्वर की महिमा उनकी रक्षा करेगी। பின்னாலே காக்கும், पीछे से रक्षा करेगी, முன்னாலேயும் காக்கும். आगे से भी रक्षा करेगा। முன்னால போனது யாரு? आगे कौन गया? கண்மலையாகிய கிறிஸ்து. चट्टान मसीह आगे से चल कर हालेलुया। गया। हालेलुया। பின்னால வந்தது पीछे कौन आया? தேவ அக்கினி இறங்கினது. परमेश्वर की आग खड़ी थी। பிதாவானவர் இறங்கினார், தேவனே இறங்கினார். पिता परमेश्वर स्वयं उतर कर खड़ा முன்னாலே रहा। போனது இயேசு, आगे मसीह चट्टान, பின்னாலே தேவனுடைய மகிமை இறங்கினது. पीछे परमेश्वर का महिमा खड़ी थी। அக்கினியா இறங்கினார். आग के समान खड़ा था। எகிப்தியர்கள் வந்தார்கள். मिस्र देशवासियों आए। பார்வோனுடைய சேனைகள் பின்தொடர்ந்து வந்தார்கள். फिरौन की सेना उनके पीछे करते करते आए। இஸ்ரவேலர்களும் எகிப்தியர்களும் ஒன்றாய் இணையாதபடிக்கு इस्राएलियों और मिस्र देश के एक साथ தேவனுடைய न होते மகிமை हुए இறங்கினது. परमेश्वर की महिमा उनके बीच में खड़ा रहा। हालेलुया। हालेलुया। இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கினவருடைய கிருபை என்னாலும் பொழுது அவருடைய தேவனை துதிகள் என்று நாம் வாசித்த போய் हम वचन में ये पढ़े कि इस्राएलियों को छुड़ाया हुआ परमेश्वर की अनुग्रह सदा की பெரிய பெரிய ராஜாக்களை கொண்டவரை துதியுங்கள், बड़े बड़े राजाओं को मार गिराया, அவருடைய கிருபை என்னாலும் பொழுது उसकी करुणा सदा की है। இஸ்ரவேலரை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள்,
इस्राएलियों को जंगलों में चलाया वो அவருடைய परमेश्वर की स्तुति கிருபை என்னாலும் करे உள்ளது. उसकी अनुग्रह सदा की है அல்லேலூயா. हालेलुया வனாந்தரத்திலே மன்னாவினாலே போஷித்தவரை துதியுங்கள். जंगल में मन्ना देकर तृप्त किया हुआ खिलाने वाला கண்மலையை परमेश्वर की பிளந்து स्तुति करे। தண்ணீரினால் தாகத்தை தீர்த்தவரை துதியுங்கள். चट्टान को तोड़कर पानी पिलाने वाला परमेश्वर की அவருடைய महिमा கிருபை करे। என்னாலும் உள்ளது. उसकी करुणा सदा की எத்தனை है எதிரிகள் வந்தாலும் சரி, कितना भी विरोधियों क्यों ना आ जाए இஸ்ரவேலை காத்த தேவன் इस्राएलियों को रक्षा किया हुआ நம்மோடு परमेश्वर கூட இருந்து நம்மை காப்பார். हमारे संग रहकर हमारी रक्षा करेगा அவருடைய மகிமை நம்மை காக்கும். उसकी महिमा हमारी रक्षा करेगी அவருடைய மகிமை இருக்கணும்னா நம்ம என்னது परमेश्वर का महिमा होना है तो हम क्या करना है அதையும் பார்க்கணும் இல்ல. वो भी हम देखना चाहिए அல்லேலூயா. हालेलुया வசனத்தை வாசிங்க. वचन पढ़ेंगे என்னாகமம் 26 வாசிங்க. गिनती 20:6 पढ़ेंगे गिनती 20:6 तब मूसा और हारून मंडली के सामने मिलपवाले तंबू के द्वार पर जाकर अपने मुंह बल गिरे और यहोवा का तेज उनको दिखाई दिया அல்லேலூயா. हालेलुया மோசேயும் ஆரோனும் मूसा और आरोन ஆசரிப்பு கூடார வாசலில் போய் मेल मिलाप तंबू के द्वार में जाकर முகங்குப்புற விழுந்தார்கள். वे मुंह भल गिर गए அல்லேலூயா. हालेलुया விழுந்த பொழுது जब गिर गए கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. परमेश्वर की महिमा उनको दिख गया அல்லேலூயா. हालेलुया தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து परमेश्वर के भवन में आकर அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து उसके पांवों तले தன்னை बैठ தானே தாழ்த்தி முகங்குப்புற விழும் பொழுது अपने आप दीन करते हुए मुंह भल गिर जाते हैं சும்மா விழுறது இல்ல, सिर्फ அந்த ऐसा गिरना இருதயம் வந்து அதன்படி தன்னை தானே தாழ்த்தி விழணும். ऐसा ही मुंह भल गिरना नहीं लेकिन हमारा हृदय ही दीन करना விழும் பொழுது ऐसे जब हम தேவனை गिरेंगे, ஆராதித்து துதிக்கும் பொழுது परमेश्वर को आराधना कर முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு पूरे हृदय से पूरी बल से पूरी அவருடைய आत्मा அன்பு से கூர்ந்து उसके ऊपर प्रेम करते நம்மை हुए நாமே தாழ்த்தி முகங்குப்புற விழுந்து जब हम अपने आप को दीन करके मुंह தேவாதி भल गिर தேவனை ஆராதிக்கும் பொழுது कर राजा प्रभुओं का प्रभु की आराधना जब हम करेंगे தேவனுடைய மகிமை வெளிப்படும். परमेश्वर की महिमा प्रकट होगी அல்லேலூயா. हालेलुया தேவனுடைய மகிமை நம்மை காக்க வேண்டுமானால் परमेश्वर की महिमा यदि हमारी रक्षा करना है தேவனை துதிக்க முந்திக் கொள்ள வேண்டும். परमेश्वर को स्तुति करने के தேவனை लिए आगे रहना ஆராதிக்க है। முந்திக் கொள்ள வேண்டும். परमेश्वर को आराधना करने के लिए आगे रहना है அல்லேலூயா. हालेलुया அவருடைய மகிமை நமக்கு வெளிப்படும். तब परमेश्वर का महिमा हमारे लिए प्रकट होगी தேவன் தம்முடைய மகிமை வெளிப்படுத்தும் பொழுது परमेश्वर जब अपना महिमा हमारे लिए प्रकट करेगा எந்த எதிர் வல்லமைகள் நம்மை ஒன்று செய்யாது. कोई भी खिलाफ की ताकत हमें कुछ कर नहीं பார்வோனும் पाएगी அவருடைய சேனைகளும் செங்கடலிலே ஆழ்த்தப்படுவார்கள். फिरौन और उसकी सेना लाल समुद्र में डुबाया जाएंगे ஆனா தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து நடக்கிறவர்கள் लेकिन परमेश्वर के वचन के ऊपर जो विश्वास कर चलेंगे அது வெள்ளமாய் இருந்தாலும் சரி கடலாய் இருந்தாலும் சரி அவர்களை ஒன்று செய்யாது. वो बाढ़ क्यों न रहे समुद्र क्यों न रहे उन्हें कुछ नहीं அவர்களை करेगा காப்பது தேவ மகிமை, उन्हें परमेश्वर की महिमा रक्षा தேவனுடைய करेगी வல்லமை. परमेश्वर की தேவன் शामत அக்கினி பதிலாய் வருவார். परमेश्वर आग के खंबा बनकर आएंगे அக்கினியே இருந்தாலும் சரி यदि आग भी क्यों न रहे தேவன் கூட இருந்து அவர்களை காப்பார். परमेश्वर उनके संग रहकर उनकी रक्षा करेगा சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி சூளையிலே போட்டார்கள். शाद्रक मेशक आबेदनेगो आग के खंड कुंड में डाल 7 दिए மடங்கு கூட்டப்பட்டது. 7 गुना उनके लिए गर्मी बढ़ाया அக்கினியுடைய गया வேகம் 7 மடங்கு ஆக்கப்பட்டது. आग की जो तेज 7 गुना बढ़ाया गया கர்த்தருடைய மகிமை கூட இருந்தது. परमेश्वर की महिमा उनके संग ஆண்டவராக रहा। இயேசு கூட இருந்தார், தேவகுமாரன் இருந்தார். परमेश्वर का यीशु मसीह उनके संग रहे ஆகையினால அக்கினி அவர்களை ஒன்று செய்ய முடியல. इसलिए आग उन्हें कुछ कर नहीं पाया தேவனுடைய மகிமை நம்மோடு கூட இருக்கும் பொழுது जब परमेश्वर की महिमा हमारे साथ रहे தேவன் நம்ம கூட இருந்தார். जब परमेश्वर हमारे संग रहेंगे அக்கினியே வந்தாலும் சரி आग भी क्यों ना जाए அக்கினியை நாங்கள் அவித்து போடுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. आग को हम அந்த भस्म அக்கினி कर எங்களை देंगे ஒன்று செய்யாதே. वो आग हमें कुछ नहीं कर पाएगा அல்லேலூயா. हालेलुया அக்கினியே எரித்தாலும் சரி, यदि आग क्यों न जलता இங்க रहे சாம்பலாய் மாறினாலும் சரி கவலை இல்ல. यदि वो भस्म भी क्यों न कर दे हमें कुछ இங்க எங்க नहीं ஜீவன் போனால் इधर यदि हमारी जीवन चली जाएगी எங்கள் ஜீவன் பரலோகத்திலே வெளிக்கும். हमारा आग स्वर्ग में खुलेगी இந்த வைராக்கிய விசுவாசம் இருந்தால் ये यदि दूना और विश्वास தேவனுடைய रहेगा, மகிமை நம்மை காக்கும். परमेश्वर की महिमा हमारी रक्षा करेगी அல்லேலூயா. हालेलुया தேவனுடைய மகிமை இருந்தால் நமக்கு போதும். परमेश्वर की महिमा रहेगा तो काफी है பாவம் இருந்தால் தேவனுடைய மகிமை விலகும். पाप होगा तो परमेश्वर की
का महिमा दूर हो जाएगी। ஆதாமை தேவனுடைய மகிமை மூடி இருந்தது. आदम और हवा को परमेश्वर का महिमा ढका என்றைக்கு हुआ था। பாவம் செய்தாடோ जिस वक्त उन्होंने पाप தேவனுடைய किया, மகிமை அவனை விட்டு விலகினது. परमेश्वर की महिमा उनसे हट गया। அல்லேலூயா. हालेलुया। பாவம் இருந்தால் தேவனுடைய மகிமை காண முடியாது. पाप होगा तो परमेश्वर का महिमा हम नहीं देख அதனால் सकते தன் हैं। பாவங்களை அறிக்கையிடுங்கள். इसलिए पापों को कबूल कीजिए। பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்து போதுமானவர். पापों को क्षमा करने के लिए यीशु मसीह काफी है। இதுவரைக்கும் செய்த பாவங்கள் போது. अभी तक हम जो पाप कर रहे ये थे पाप काश से आने दो। याद है। इसके बाद पाप मत नहीं करना है। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது परमेश्वर के हाथों के में सौंप தேவன் देते நம்முடைய हैं। பாவங்களை மன்னித்து परमेश्वर हमारे पापों को क्षमा அவருடைய करते हुए, இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி उसके रक्त से हमारे पापों को शुद्ध நம்மை करके, சுத்திகரித்து हमें शुद्ध करके தேவன் தம்முடைய மகிமையினாலே நிரப்புவார். परमेश्वर हमें अपने महिमा से हमें भर देंगे। அல்லேலூயா. हालेलुया। ஒரு வசனத்தை வாசிப்போம். और एक वचन पढ़ेंगे, சங்கீதம் 63:2. भजन संगीता 63 में 2। इस प्रकार से मैं पवित्र स्थान में तुझ पर दृष्टि की कि तेरी सामर्थ्य और महिमा को देखो। அல்லேலூயா. हालेलुया। என்ன சொல்கிறது? वचन क्या कह रही है? இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்தேன். इसी प्रकार से मैंने पवित्र स्थान में உமது तुझे पर வல்லமையை உமது மகிமையை கண்டு तेरे सामर्थ और महिमा को देखो। தாவீது சொல்லுகிறார். दाऊद कहता है। அவர் முந்தின வசனத்திலே என்ன சொல்லுகிறார்? उसके ऊपर की वचन में क्या कहता தேவனே है? நீர் என்னுடைய தேவன். हे परमेश्वर, तू मेरा परमेश्वर है। அதிகாலமே உம்மை தேடுகிறேன். मैं तुझे यत्न से ढूंढता வறண்டதும் हूँ। விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமாவு மேல் தாகமா இருக்கிறது. सुखी निर्जल अवसर भूमि पर मेरा मन तेरा प्यासा, என் मेरा शरीर மாம்சமானது तेरा, உம்மை வாஞ்சிக்கிறது. मेरा शरीर तेरा अभिलाषी है। இந்த அனுபவத்திலே நாம் ஒவ்வொருவரும் வரும் பொழுது इस अनुभव में जब हमारे एक आ जाएंगे, தேவனுடைய மகிமையை நாம் காணலாம். परमेश्वर का महिमा को हम देखेंगे। அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார். अगला वचन में कहता है, இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து इसी प्रकार से मैंने पवित्र स्थान में உமது तुझे देखने வல்லமையையும் के लिए உமது दृष्टि, மகிமையும் கண்டேன். तेरा सामर्थ और तेरा महिमा को देखा। அல்லேலூயா. हालेलुया। தாவீதுக்கு முன்னும் பின்னுமாக தேவனுடைய மகிமை இருந்தது. दाऊद के लिए आगे से पीछे से परमेश्वर की महिमा थी। ஆகினாலே யுத்தங்களிலே கொலை முயற்சிகளிலே தேவன் அவனை பாதுகாத்தார். इसलिए युद्ध में और खून करने की कोशिशों में परमेश्वर தேவனுடைய उसकी மகிமை रक्षा की। தேவனுடைய நாமம் தேவனுடைய மகிமை கூட இருந்தபடினாலே परमेश्वर का नाम और परमेश्वर का महिमा उसके संग रहा इसके लिए। கோலியாத்தை பெலிஸ்தரை கொன்று ஜெயம் பெற்றான். गोलियात फिलिस्ती को मार कर वो विजय पाया। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய மகிமை நம்மோடு கூட இருக்கும்படி இருந்தால் परमेश्वर का महिमा यदि हमारे संग रहेगा, நாம் பிசாசை வெல்லலாம். हम भी शैतान को நம்மை जीतेंगे। ஒன்று செய்யாது. हमें कुछ कर नहीं पाएगा। தேவனுடைய மகிமையை மீறி யாரும் ஒண்ணு செய்ய முடியாது. परमेश्वर की महिमा से ऊपर हमें தேவனால் कुछ कोई எல்லாம் नहीं करेगा। கூட. परमेश्वर से सब कुछ संभव है। அல்லேலூயா. हालेलुया। சீக்கிரத்திலே அவருடைய சுக வாழ்வும் தொழிற்கும் शीघ्र तुम्हारा सुखी जीवन उदय होगी। மகிமை உனக்கு பின்பதாக செல்லும். उसका तेज हमारे पीछे से चलेगा। உன்னுடைய நீதி உனக்கு முன்பதாக செல்லும். हमारा धार्मिकता हमारे आगे आगे चलेंगे। அல்லேலூயா. हालेलुया। தேவனை விசுவாசிக்கிறது நீதி. परमेश्वर के ऊपर विश्वास करना நாம் है செய்கிற धार्मिकता। நற்கிரியைகள் நமக்கு நீதி. हम जो अच्छा क्रिया करते हैं वो हमारे लिए இந்த धार्मिकता है। நீதியை செய்யும் பொழுது इस नीति को जब हम करते நமக்கு हैं, முன்பதாக நீதி செல்லும். हमारे आगे धार्मिकता चलेगी। வேதம் சொல்லுகிறது மனிதனுடைய நீதி கந்தை. सो परमेश्वर का वचन कहते हैं कि मनुष्यों का धार्मिकता அந்த நீதி गंदगी, இயேசுவே. लेकिन वो धार्मिकता यीशु मसीह है। हालेलुया। हालेलुया। இயேசுவே நமக்கு முன்பதாக கடந்து செல்வார். यीशु मसीह हमारे आगे आगे चलकर எதிராக जाएंगे। இருக்கிறவர்கள் எல்லாவற்றையும் தேவன் தடைகளை உடைப்பார். खिलाफ में होने वाली सारे रुकावटें நமக்கு परमेश्वर தடை तोड़ போல डालेगा। இருக்கலாம். हमारे लिए रुकावट के समान रहेगा। நிச்சயமாக தேவன் அதை உடைத்தெறிந்தவர். निश्चय परमेश्वर उसे तोड़ தேவனுடைய डालेंगे। மகிமை நம்மோடு கூட இருக்கிறது. परमेश्वर की महिमा हमारे साथ है। தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. परमेश्वर से असंभव कुछ भी தேவனால் नहीं। எல்லாம் கூடும். परमेश्वर से सब कुछ संभव है। அல்லேலூயா. हालेलुया। அதிலே முதல் அந்த வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முதல் சங்கீதம் 58 அந்த 8 भाई भजन संगीत 58 में क्या दिया है? வெளிச்சம் உதிக்கும் என்று சொல்லுகிறது. வெளிச்சம். वचन कहती है कि उसका उछाला उदय होगा। அல்லேலூயா. हालेलुया। வெளிச்சம் வெளிச்சம் எழும்பும் என்று சொல்லுகிறது.
उजाला उठ जाएगी। நம்முடைய வெளிச்சம் எழும்ப வேண்டுமானால் हमारा उजाला यदि उठना है, என்ன செய்ய வேண்டும்? हम क्या करना है? அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய நீதி நமக்கு முன்பதாக செல்ல வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? यदि परमेश्वर का धार्मिकता हमारे आगे चलना है तो क्या करना है? தேவனை விசுவாசிக்க வேண்டும், परमेश्वर के ऊपर विश्वास रखना है, நற்கிரியைகளை செய்ய வேண்டும். अच्छे क्रियाओं को हम करना இது है। தேவனுடைய நீதி என்ன சொல்லப்பட்டிருக்கு? यही परमेश्वर का धार्मिकता है நம்முடைய करके वचन நீதி है। நமக்கு நன்மையாய் தோன்றுகிறது, தேவனுக்கு நன்மை அல்ல. हमारा जो धार्मिकता हमारे नजरों में भला करके लगता है वो परमेश्वर के लिए भला नहीं है। தேவனுடைய பார்வையிலே நன்மையாய் தோன்றுகிறது, परमेश्वर के नजरों में क्या भलाई அது लगता செய்வதே है, நமக்கு நீதி. वो करना ही परमेश्वर के लिए धार्मिकता है। அல்லேலூயா. हालेलुया। அந்த நீதியை நாம் செய்யும்போது जब उस धार्मिकता அந்த को हम நீதி நமக்கு करेंगे, முன்பதாக கடந்து செல்லும். वो हमारा धार्मिकता हमारे आगे आगे தேவனுடைய चलकर जाएगी। மகிமை நமக்கு பின்பதாக வரும். परमेश्वर की तेज हमारे पीछे पीछे आएगी। முன்னும் பின்னுமாக தேவன் பாதுகாப்பார். आगे से पीछे से परमेश्वर हमारे रक्षा நமக்கு करेंगे। எதிராய் வருகிறது யார்? हमारे खिलाफ में कौन உனக்கு आएंगे? எதிராய் வருகிற, உனக்கு எதிராய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். तेरे खिलाफ में जो हथियार बनी जाती है वो असफल रहेंगे। அல்லேலூயா. हालेलुया। நமக்கு தோல்வியை போர்ந்திருந்தால் தோல்வியை ஜெயமாய் மாற்றுவார். हमारे लिए यदि हार के समान लगेगा, परमेश्वर उस हार को विजय இதுவரைக்கும் में बदलेंगे। பலவீனமாய் இருந்தாலும் பலனாய் மாற்றுவார். अभी तक कमजोर रहेंगे तो परमेश्वर हमें कमजोरियों को बदल देंगे। என்னங்க எப்படி இருக்கீங்க? क्या कैसे हो? என்னத்த சொல்றது? क्या मैं बोलूं? மேலெல்லாம் வலி, हाँ, पूरा शरीर बदन दर्द दे रहा है। எல்லாம் உடம்புக்கு முடியல. हाँ, कमजोर है मैं। எந்த பலவீனா இருந்தாலும் சரி, कोई भी कमजोरी क्यों எந்த न रहे, வியாதியா இருந்தாலும் சரி, कोई भी बीमारी क्यों न रहे, தேவனை விசுவாசித்து परमेश्वर के ऊपर विश्वास அவருடைய रखकर நீதியை தேடினால் उसके धार्मिकता को हम நம்முடைய खोजेंगे, நீதி நமக்கு முன்பதாக செல்லும். उसके धार्मिकता हमारे आगे आगे चलेगी। தேவனுடைய மகிமை நமக்கு பின்பதாக வரும். परमेश्वर का तेज हमें पीछे से வலது संभालेगी। இடது பக்கம் தேவன் நம்மை காப்பார். बाएं दाहिने और परमेश्वर हमारी रक्षा करेंगे। தேவன் நம்மை காக்கும் பொழுது, परमेश्वर जब हमारी रक्षा करेंगे, தேவனுடைய அடைக்கலத்திலே இருக்கும் பொழுது परमेश्वर का शहर पनाह के நமக்கு अंदर எதிராய் रहेंगे, வருகிறவன் யார்? तब हमारे खिलाफ में कौन आ पाएगा? பகலிலே வெயிலாகிலோ, रात में धूप, இரவிலே நிலவாகிலோ, रात में जो உன்னை ठंडी, சேதப்படுத்துவது இல்லை. हमें कोई हानि नहीं पहुंचाएगी। அல்லேலூயா. हालेलुया। தேவன் நம்மோடு கூட இருப்பார். தேவனுடைய மகிமை நம்மோடு கூட இருக்கும். परमेश्वर हमारे संग रहेंगे, उसका महिमा हमारे संग रहेगा। தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைப்பா. परमेश्वर से असंभव कुछ भी नहीं। அல்லேலூயா. हालेलुया। சகரியா 14:11 வாசிங்க. सकरिया 14 में 11 पढ़ेंगे। सकरिया 14 में 11। இனி சங்கரிப்பில்லாமல் எருசலேம் சுகமாய் தங்கியிருக்கும். அல்லேலூயா. हालेलुया। எருசலேம் என்பது தேவனுடைய சபையை குறிக்கிறது. यरूशलेम परमेश्वर की कलीसिया இனி को दर्शाता है। சுகமாய் அவர்கள் தங்கி இருப்பார்கள். वे सुखी उधर ठहरेंगे। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய சுக வாழ்க்கை நீ சீக்கிரமாய் துளிர்க்கும். हमारा सुखी जीवन बहुत जल्द उदय தேவனுடைய होगी। சபையிலே நாம் சாட்சியாய் இருக்கும்போது परमेश्वर के कलीसिया में जब हम गवाही के रूप में நம்முடைய रहेंगे, சுக வாழ்வை தேவன் துளிர்க்க பண்ணுவார். हमारा सुखी जीवनों को परमेश्वर उदय करेगा। நமக்கு கேடு ஒன்று வராதே. हमारे लिए कोई हानि नहीं आएगी। தேவனே நம்மை காப்பார். परमेश्वर स्वयं हमारी रक्षा அவருடைய करेंगे। மகிமை எழும்பு. उसका महिमा उदय நம்மை होगा। பிரகாசிக்க பண்ணுவார். हमें परमेश्वर चमकाएंगे। அல்லேலூயா. हालेलुया। ஒரு வசனத்தை வாசித்து நாம் தேவனை ஆராதிக்கலாம். हम एक वचन पढ़कर हम इस प्रार्थना को ஏசாயா समाप्त करेंगे। 61 वासिங்கள். ऐसाया भविष्यद्वक्ता की पुस्तक में 61 पढ़ेंगे। साठ एक ऐशाया 60 में 1 में, उठ प्रकाशमान हो क्योंकि तेरा प्रकाश आ गया है और यहोवा का तेज तेरे ऊपर उदय हुआ है। हालेलुया। हालेलुया। தேவனே उठ प्रकाशमान हो क्योंकि प्रकाश आ गया है और यहोवा का तेज तेरे ऊपर उदय हुआ है। அல்லேலூயா. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. उठ प्रकाशमान हो, तेरा கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. परमेश्वर का महिमा तेरे ऊपर उदय हुआ है। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய மகிமை நம் மீது உதிக்கும். यहोवा का तेज हमारे ऊपर उदय அதுக்கு होगा। என்ன சொல்லி இருக்கிறது? उधर क्या दिया गया है? எழும்பி பிரகாசிக்க வேண்டும். तो उठ प्रकाशमान हो। हालेलुया। हालेलुया। தேவன் நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். परमेश्वर हमें प्रकाशित करेंगे। தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதே தேவனுக்கு சித்தம். हमें आशीष करना ही परमेश्वर की इच्छा எழும்பி है। பிரகாசி, எழும்பி பிரகாசி
பிரகாசிக்கின்றேன் சொல்லுகிறார். परमेश्वर हमें देखकर क्यों कहते हैं कि उठ प्रकाशमान हो। இதோ இருள் பூமியையும் अंधेरा भूमि को கார் இருள் ஜனங்களையும் மூடும். और घोर अंधेरे लोगों को ढांप ஆனாலும் देंगे, உன்மேல் கர்த்தர் உதிப்பார். फिर भी तेरे ऊपर परमेश्वर அவருடைய उदय होगा, மகிமை உன்மேல் காணப்படும். उसका महिमा तेरे ऊपर प्रकट உன் होगी। வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் तेरे प्रकाश में जाति, प्रकाश के உதிக்கிற लिए உன் जातियां, வழிநடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். तेरे पास राजाओं चल कर आएंगे। हालेलुया। हालेलुया। தேவன் சொல்லுகிறார் எழும்பி பிரகாசி. परमेश्वर कहते हैं कि उठ और प्रकाशमान हो। உட்கார்றதுக்கு சொல்லல, बैठने के लिए परमेश्वर नहीं कहा தூங்கிறதுக்கு है, சொல்லல, सोने के लिए नहीं कहा இதை है। சிந்தித்து பார்க்க வேண்டும். इस कार्य को हम सोच कर ஆண்டவர் देखना है। சொல்லுகிறார் தூங்குற நீ परमेश्वर कहते हैं कि जो सो रहा है तू, மரித்தோரை விட்டு எழுந்திரு, मरे हुओं के बीच में से उठ जा, அப்பொழுது தேவன் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். तब परमेश्वर तुझे उजाला எழும்பு करेगा। எழும்பு சீயோனே, उठ जा सियोन, தூங்குறது நேரம் அல்லது, ये सोने का समय नहीं எழும்பும் है। பொழுது தேவன் நம்மை அவருடைய மகிமை வெளிப்படுத்துவார். जब हम उठेंगे तब परमेश्वर हमारे लिए अपना அவருடைய महिमा சமூகத்திலே प्रकट வந்து करेगा। उसके उपस्थिति में आकर முகம் குப்புற விழுந்து தன்னை தாழ்த்தி வணங்கும் பொழுது मुंह बल गिर कर जब हम अपने आप को नम्र करेंगे, தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. परमेश्वर की महिमा प्रकट हो गया। மோசேயும் ஆரோனும் முகம் குப்புற விழுந்த போது मूसा और आरोन जब मुंह भल गिर गए எங்க थे, வந்து விழுந்தாங்க? किधर आके गिर गए थे? ஆசரிப்பு கூடாரத்துடைய வாசத்துல வந்தாங்க. मेल मिलाप के तंबू के அங்கே விழுந்த போது, द्वार पर, வாசலிலே விழுந்த போது उस मेल मिलाप तंबू के द्वार पर जब गिर गए தேவனுடைய थे, மகிமை இறங்கிட்டு. परमेश्वर की महिमा उतर कर आ गया। வெளியில இருக்கும் பொழுதே மகிமை இறங்கிட்டு. जब बाहर थे तब ही यदि ஆசரிப்பு महिमा उतर गया। கூடாரத்துக்கு உள்ளே வந்தால் मेल मिलाप के तंबू के अंदर आ जाएंगे तो தேவனுடைய மகிமை இறங்குமா இறங்காதா? परमेश्वर का महिमा उतरेगा कि नहीं? हालेलुया। हालेलुया। தேவனுடைய மகிமை இறங்கும். परमेश्वर की महिमा उतरेगी, தேவனுடைய மகிமை நம்மை காக்கும். परमेश्वर की महिमा हमारी रक्षा நாம் करेगी। செய்கிற நீதி தேவனுடைய நீதி, தேவன் நீதி உள்ளவர் நமக்கு முன்பதாக கடந்து செல்வார். परमेश्वर धर्मी है, वो हमारे आगे आगे चलकर தேவனுடைய जाएगा। மகிமை நம்மை பின்னாலே காக்கும். परमेश्वर की महिमा हमें पीछे से முன்னாலே रक्षा करेगी। பின்னாலே போவார்கள். आगे से हमें पीछे से रक्षा काको। करेंगे, हमारी रक्षा करेंगे। நாம் இடையிலே இருப்போம். हम उनके बीच में தேவனுக்குள்ளே रहेंगे। மறைந்திருப்போம். परमेश्वर के अंदर அவருடைய छिप कर வலதுக்கு रहेंगे। இடது பக்கம் தேவனுடைய வல்லமை இருக்கு. उसके दाहिने बाई और परमेश्वर का ताकत रहेगी। அல்லேலூயா. இவ்வளவு காரியங்கள் இருக்கும் பொழுது इतने कार्य रहने के समय நமக்கு में எதிர் வல்லமை ஒன்று வராது. हमारे खिलाफ में कोई ताकतें नहीं आएंगे। உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும். तुम्हारा सुखी जीवन जल्द उदय होगा। இதுவரைக்கும் இருந்த பலவீனங்கள் மாறும் இயேசுவின் अभी तक நாமத்தினாலே. होने वाले सारे कमजोर यीशु के नाम से दूर हो जाएगा। हालेलुया। हालेलुया। தேவனுடைய மகிமை நம்மை காக்கும். परमेश्वर की महिमा हमारी रक्षा करेगी। நீதி முன்னா செல்லும். नी धार्मिकता आगे தேவனுடைய जाएगी। மகிமை நமக்கு காக்கும். परमेश्वर की तेज हमें पीछे पीछे से हमारी रक्षा நம்முடைய करेगा। சுக வாழ்வு நீடித்து हमारा सुखी जीवन लंबा रहेगा, சீக்கிரமாய் துளிர்க்கும். जल्द उदय होगा। அது நீடித்த காலமாய் இருக்கும். वो लंबा समय के लिए बना தேவனுடைய रहेगा। ராஜ்யம் போகும் வரைக்கும் இருக்கும். परमेश्वर का राज्य हम पहुंचने तक ஜீவனுள்ள रहेगा। காலம் எல்லாம் தேவன் நம்மோடு கூட இருந்து जीवन भर परमेश्वर हमारे संग रहेगा, நம்மை நடத்துவார். हमें चलाएगा। எல்லாரும் அப்படியே முழங்கல் பட்டு ஜெபிப்போம். हम सब ऐसे ही घुटने ஆண்டவருடைய में आ जाएंगे, சமூகத்திலே நம்மை प्रार्थना ஒப்பு கொடுப்போம். परमेश्वर की उपस्थिति में आप अपने आप को सौंपें। ஆண்டவரே என்னுடைய சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கட்டும். प्रभु मेरा सुखी जीवन जल्द उदय உம்முடைய हो जाए। மகிமையை நான் தேடணும். आपका महिमा को मैं ढूंढना है। அதிகாலையிலே உம்மை தேடணும். सुबह सुबह मैं आपको காலை ढूंढना। தேவர் அவருடைய கிருபை புதியா இருக்கிறது. सुबह सुबह परमेश्वर की अनुग्रह नया है। தேவனே परमेश्वर நீர் என்னுடைய தேவன். आप मेरा प्रभु। அதிகாலையே உம்மை தேடுகிறேன். सुबह सुबह मैं आपको ढूंढता வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றமான நிலத்திலே हूं। सुखी निर्जल भूमि என் के ஆத்துமா समान மேல் தாகமா இருக்கிறது. मेरा आत्मा आप में என் प्यासा है। மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. मेरा शरीर आपके अति अभिलाषी है। இப்படியே இப்படியே ऐसा ही உம்முடைய ऐसा ही ஆலயத்திலே உம்மை காண ஆசையாயிருந்தது. आपके भवन में आपको देखने के लिए உம்முடைய प्यासा था। மகிமையும் உம்முடைய வல்லமையும் நான் கண்டேன். आपका महिमा और सामर्थ இந்த मैंने அனுபவம் நமக்கு देखा। தேவை. ये अनुभव हमें चाहिए। இந்த அனுபவம் சாதாரணமா நினைக்க வேண்டாம், அலட்சியப்படுத்த வேண்டாம். इस अनुभव को आप टुकराइए தேவனுடைய मत। மகிமை நமக்கு பின்பதாக செல்லும். परमेश्वर की महिमा हमारे நம்முடைய पीछे से நீதி चलेगी। நமக்கு முன்பதாக செல்லும். पर मैं हमारा धार्मिक நம்முடைய சுக வாழ்க்கை சீக்கிரமாய் துளிர்க்கும். हमारा सुखी जीवन हमारे लिए आगे आगे उदय ஆண்டவரே होगा। உம்மை நான் தேடுவேன். पर परमेश्वर मैं அதிகாலையே आपको உம்மை ढूंढूंगा। தேடுவேன். सुबह सुबह मैं விடாலத்திலே आपको ढूंढूंगा। முகம் குப்புற விழுவேன், என்னை தாழ்த்துவேன். आपके भवन में தாழ்மை मैं உள்ளவர்களுக்கு गिरकर தேவன் கிருபை नम्र அளிக்கிறார். नम्र लोगों के लिए பெருமை परमेश्वर உள்ளவர்களுக்கு अनुग्रह தேவன் எதிர்த்து நிற்கிறார். घमंडियों के लिए परमेश्वर के खिलाफ रहते हैं। தேவன் சொல்லுகிறார் உன்னுடைய சுக வாழ்க்கை சீக்கிரமாய் துளிர்க்கும். परमेश्वर कहते हैं तेरे உன் सुखी நீதி जीवन जल्द உனக்கு उदय होगा। முன்பதாக செல்லும். तेरा धार्मिकता आगे आगे चल कर जाएगी। கர்த்தருடைய மகிமை உனக்கு பின்பதாக போரும். परमेश्वर का तेज तुम्हारे पीछे உன்னுடைய चलेगा। சரீரத்தில் சுகவீனமா கவலை வேண்டாம். आपके शरीर में कमजोरियां है तो चिंता न பலவீனமா करें। குறைகளா கவலை வேண்டாம்.
குறைகளை நிறைவாய் ஆக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். कमियों को भरपूर करने वाला परमेश्वर என்ன தேவை என்பது தேவனுக்கு தெரியும். क्या जरूरत है परमेश्वर जानते हैं. உங்களுடைய வார்த்தையிலே உதடுகளிலே வார்த்தைகள் உண்டாகிறதுக்கு முன்பதாக தேவன் உங்களை அறிகிறார். आपके ओठों से शब्द निकलने के உங்களுடைய பெயரை சொல்லி அழைத்த தேவன் आपके नाम உங்களுடைய குறைகளை பார்த்து கவலை வேண்டாம். तुम्हारी जरूरतों को देखकर चिंता न करें. மகிமை உங்களுக்கு தேவை. परमेश्वर का महिमा அவருடைய நீதி உங்களுக்கு தேவை. उसका धार्मिकता आपको அவருடைய चाहिए. சமூகம் தேவை. उसका उपस्थिति आपके लिए அவருடைய चाहिए. பிரசன்னம் தேவை. उसका उपस्थिति அவருடைய चाहिए. பிரசன்னம் இருந்தால் நமக்கு போதும். उसका सानिध्य அப்பா रहेगा तो நீரே काफी है. என்னுடைய பங்கு வேற ஒண்ணு வேண்டாம். प्रभु आप ही मेरा हिस्सा है और कुछ भी உம்முடைய नहीं चाहिए. சமூகம் போதும் எனக்கு. आपका उपस्थिति உம்முடைய काफी கிருபை है. போதும் எனக்கு. आपका अनुग्रह काफी உம்முடைய है. அன்பு போதும்ப்பா. आपका प्रेम काफी உம்முடைய है. வல்லமை போதும். நீரே போதும். आपका ताकत எனக்கு काफी வேற है. ஒண்ணு आप ही வேண்டாம். काफी है. आपको और இந்த कुछ உலகம் नहीं வேண்டாம், இந்த சொத்து வேண்டாம், சம்பாத்தி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம் இயேசுவின் நாமத்தினாலே. संसार संपत्ति இயேசு कुछ नहीं ஒருவரே चाहिए. போதும். यीशु உம்முடைய மகிமை போதும். இயேசு உம்முடைய நீதி आप போதும். काफी எனக்கு है. போதும் धार्मिकता போதும் काफी போதும். है. நீர் ஒருவரே போதும். आप काफी है. சோதரே சோதரே நம்முடைய சுக வாழ்க்கை சீக்கிரமாய் துளிர்க்கும். हमारा सुखी जीवन जल्द நம்முடைய उदय சரீரத்தில் होगा. உள்ள சுகவீனம் இயேசுவின் நாமத்திலே மாறும். सारी कमजोरी यीशु के नाम से दूर हो பலவீனங்கள் जाए. மாறும். बल निर्बल दूर हो जाए. பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் இருக்கிறது. हमारे कमजोरियों में परमेश्वर का बल पूर्ण प्रकट होगा. ஆபிரகாமை அழைத்த தேவன். हमें बुलाया हुआ परमेश्वर. ஆபிரகாம் காணாதிருந்து விசுவாசித்தானே. अब्राहम नहीं देखते हुए विश्वास किया. அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. वो उसके लिए धार्मिकता स्वीकारा गया. நட்சத்திரங்களை காணவில்லை ஆனால் விசுவாசித்தார். तारों को उसने नहीं देखा तो भी विश्वास किया. கானான் தேசத்தை காணவில்லை ஆனால் விசுவாசித்தார். कानान देश को नहीं देखा तो भी विश्वास किया. எதுவே காணாவிட்டாலும் कुछ भी हम नहीं देखे हैं காணாதவைகளை காண்கிறவர்களாய் விசுவாசித்தார். जो देखा हुआ समान उसको विश्वास தரிசித்து किया. நடவாமல் விசுவாசித்து நடந்தார். वो दर्शन करके नहीं चला, அதுவே विश्वास அவனுக்காக करके. நீதியாய் எண்ணப்பட்டது. वही उसके लिए धार्मिकता के रूप में தேவன் ठहराया गया. தரவல்லவராய் இருக்கிறார். परमेश्वर हमें देने के लिए सामर्थ्य ஒருவேளை है. உங்களால் விசுவாசிக்க முடியாட்டாலும் यदि आपसे आप विश्वास नहीं कर पा रहे हैं, நீங்கள் விசுவாசித்து பாருங்கள். आप विश्वास करके देखो. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். विश्वास करेंगे तो परमेश्वर का சரீரத்தில் महिमा பலவீனங்கள் देखेंगे. மாறும். உங்களுடைய சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும். शरीर में कमजोरियां दूर हो தேவனுடைய जाएगी. மகிமை सुखी உங்க जीवन. பின்பதாக காக்கும். परमेश्वर की महिमा पीछे से हमारी உங்களுடைய रक्षा நீதி करेगी. தேவனே நீதியான தேவன் நமக்கு முன்பதாக கடந்து செல்வார். धार्मिकता परमेश्वर हमारे आगे நாம் आगे செய்கிற चलते நீதி जाएंगे. நமக்கு முன்பதாக செல்லும். हम करने वाला नीति हमारे आगे தேவனே जाएगी. நமக்கு நீதியா இருக்கிறார். परमेश्वर हमारे लिए தேவனே धर्मी है. தேவனுடைய மகிமை நமக்கு தருகிறார். परमेश्वर अपना महिमा நம்மோடு हमें கூட देते हैं. இருந்து நம்மை காப்பார். हमारे संग रहकर हमारी இந்த रक्षा करेगा. ஆண்டிலே உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவார். ये साल हमारे संग रहकर हमारी रक्षा करेंगे. உங்களுடைய சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும். आपका सुखी जीवन जल्द उदय பலவீனங்கள் होगा. இயேசுவின் நாமத்தினாலே மாறும். निर्बल यीशु के नाम से दूर हो உன்னுடைய जाए. பலவீனத்திலே பலவீனம் பூர்ணமாய் விளங்கும் என்று हमारे சொன்னாரே. कमजोरियों में परमेश्वर का बल पूर्ण प्रकट होगा. பலவீனமானவர்களுக்கு பலனை கொடுக்கிறது. जो कमजोर है उन्हें बल देने वाला சத்துவம் परमेश्वर. இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுப்பது நம்முடைய தேவன். जो कमजोर है उन्हें அவருடைய अपना மகிமை शक्ति நமக்கு देने தேவை. वाला उसका सामत अवश्य அவருடைய है. சமூகம் நமக்கு தேவை. उसका उपस्थिति हमें அவருடைய चाहिए. அன்பு தேவை. उसका प्रेम हमें आवश्यक அவருடைய है. ஐக்கியம் நமக்கு தேவை. उसके साथ एक संगति நம்முடைய आवश्यक ஐக்கியம் है. யாரோடு இருக்கிறது? हमारा संगति किसके साथ தேவனுடைய है? ஐக்கியம் இருந்தால் நமக்கு போதும். परमेश्वर के साथ संगति रहा அவர் तो நம்மை काफी है. வழி நடத்துவாராக. वो हमारी अगुवाई நான் करे. உன்னை நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். जिस मार्ग में तुझे चलना है मैं तुझे दिखाऊंगा. உன்னை இது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். तेरे ऊपर मैं अपने नजर रखकर तुझे चलाऊंगा. நிச்சயமாய் கடைசி வரை உன்னை நடத்துவேன். निश्चय आखिर तक तुझे மரண चलाऊंगा. பரியந்தம் உன்னை நடத்துவேன். मृत्यु तक मैं तुझे चलाऊंगा. இதுவரை நடத்தின தேவன் இனியும் நடத்துவேன். अभी तक चलाया हुआ परमेश्वर और भी சுமந்தேன் இனியும் சுமப்பேன் தப்புவிப்பேன். अभी तक उठाऊंगा உன்னோடு கூட बचाऊंगा तेरे संग இருப்பேன் என்று रहूंगा. சொன்ன தேவன் இருப்பார். तेरे संग रहूंगा करके இதோ कहो परमेश्वर உலகத்தின் रहेगा. முடிவு பரியந்தம் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாக आखिर இருப்பார். तक जो परमेश्वर कहा है तेरे உன்னுடைய संग தேவைகளை रहेगा. சந்திப்பார். तेरे जरूरतों को पूरा உன்னை करेंगे. ஒருபோது கைவிடுவதில்லை. तुझे कभी नहीं त्यागेगा. தேவனுடைய கிருபை என்றென்றும் மாறாதது. परमेश्वर की करुणा सदा की है. தேவன் வனாந்தரத்திலே வழிகளையும் वो माँ जंगलों में मार्गों को, அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக்குற தேவன். वो रेगिस्तानों में जो नदियों को बनाने वाला, கற்பாறையிலே நீரூற்றை வரப்பட்டுகிற தேவன். चट्टानों के बीच में से नदियों को அதே आने वाला, தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். वही परमेश्वर आज भी அவர் जीवित है. மாறாதவர். वो नहीं बदलने வாக்கு वाला. உரைத்தவர் வாக்கு மாறாதவர். वादा किया हुआ परमेश्वर அதே अपने वादा पूरा தேவன் करेगा. இன்றும் இருக்கிறார். वही परमेश्वर आज அவர் भी நம்மோடு जीवित கூட है. பேசிக் கொண்டிருக்கிறார். वो आपके साथ बोल அவர் रहा है. வல்லவர் நல்லவர். वो अच्छा है, भला நம்மோடு கூட है. இருந்து நம்மை நடத்துவார். हमारे संग रहकर हमें चलाएंगे. அவருடைய மகிமை நம்மை பின்னாலே காக்கும். उसकी महिमा में पीछे से அவரே रक्षा முன்னிருந்து காப்பவர். वो हमारे आगे से हमारी வலது रक्षा இடது
பக்கம் நம்மை காப்பவர் दाहिने और बाएं और हमारी நான் रक्षा உன் करेगा। நிழலாய் வருவேன் என்று சொன்ன वो தேவன் हमें देकर मैं तेरे लिए நம்மோடு छाँव கூட இருந்து रहेगा। நம்மை நடப்பார் हमारे संग रहकर हमें चलाएंगे। விசுவாசித்து நடப்போம் विश्वास करने वाले கண்டல்ல தரிசித்தல்ல விசுவாசித்து நடப்போம் वो हम विश्वास करके चलेंगे। ஆபிரகாம் காணாதிருந்து விசுவாசித்தார் अब्राहम नहीं அது देखकर அவனுக்கு विश्वास, நீதியாய் எண்ணப்பட்டது वो उसके लिए धार्मिकता ठहराया முடியாது गया। என்று சொன்னாலோ वो बोला कि नहीं होगा, நீங்கள் நினைத்தாலோ आप सोचेंगे तो भी முடியாததை முடியப்படுகிற நம்முடைய தேவன் असंभवों को संभव करने அவரால் वाला கூடாத परमेश्वर। காரியம் ஒன்றுமில்லை परमेश्वर से असंभव कुछ தேவன் नहीं। சொல்லாக கட்டளையிட நிற்கும் परमेश्वर बोलने से रुकेगा और वो आज्ञा देने से परमेश्वर हमें இந்த चलाएंगे। ஆண்டிலே புதிய ஆண்டிலே புதியவர்களாய் உங்களை மாற்றுவார் नया साल में परमेश्वर हमारे जीवन को नया करेंगे। தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியோம் விசுவாசிப்போம் परमेश्वर के वचन के लिए आज्ञा मानेंगे, विश्वास करेंगे, அது நமக்கு நீதியாய் எண்ணப்படும் वो हमारे लिए धार्मिकता के रूप में ठहराया जाएगा। காணாதிருந்தும் விசுவாசித்து நடந்தபடினாலே ஆபிரகாமுக்கு அது நீதியாய் எண்ணப்பட்டது नहीं देखा तो भी विश्वास कर चला, इसलिए उसके लिए धार्मिकता के அப்படி रूप में स्वीकार। விசுவாசித்தால் நமக்கும் அது நீதியாய் எண்ணப்படும் वैसा हम विश्वास करेंगे तो हमारे लिए धार्मिकता के रूप में நமக்கு स्वीकार பின்பதாக जाएगा। நம்முடைய நீதி முன்னாலே செல்லும் हमारे लिए हमारे आगे आगे धार्मिकता का- தேவனுடைய மகிமை நமக்கு பின்பதாக வரும் परमेश्वर की महिमा हमारे पीछे जाएगी। முன்னும் பின்னும் தேவன் நம்மை காப்பார் आगे से पीछे से परमेश्वर இதுவரை हमारे- காத்த தேவன் இனிமேலும் காப்பார் अभी तक रक्षा किया हुआ परमेश्वर आगे भी चलाएगा। தப்பு வேப்பே मैं छूटाऊंगा, चलाऊंगा, बचाऊंगा। இதுவரைக்கும் காத்த தேவன் இனிமேலும் காப்பேன் என்று வாக்கு अभी கொடுக்கிறார். तक रक्षा किया हुआ परमेश्वर आगे भी रक्षा ஆண்டவரே करेगा। ஆண்டவரே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக சோதரே உம்முடைய மகிமையை தேடுவேன் ஆண்டவரே சோதரே உம்முடைய நீதியை தேடுவேன் உம்முடைய மகிமையை தேடுவேன் உண்மையை தேடுவேன் வேற ஒண்ணு வேண்டாம் இந்த உலகம் எல்லாம் குப்பை 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 நீர் ஒருவரே எங்களுக்கு போதும் ऐसे संसार जो भी है सब कचरे के समान है सब कुछ नाश होने वाला है लेकिन यीशु हमारे जीवन है वो हमारे लिए अनंत जीवन देने वाला जीवन के दाता है हालेलुया हालेलुया वही हमारे लिए जरूरत है यीशुவே எங்களுக்கு போதும் நீர் போதும் உம்முடைய மகிமை போதும் உம்முடைய நீதி போதும் எல்லாம் நீரே போதும் ஆண்டவரே சோதரே ஆண்டு சோதரே எங்களை உணர்வதாக கிருபையாக உம்மை தேடணும் உம்முடைய மகிமையை தேடணும் உம்முடைய நீதியை தேடணும் ஆண்டவர் சோதரம் எங்கள் கிருபைதாரு ஆண்டவர் சோதரம் எங்கள் தேவனே நான் துதிக்கிறோம் கர்த்தருக்கு சோதரம் எங்கள் தேவனே நான் துதிக்கிறோம் ஆண்டவர் சோதரம் எனக்கு உள்ளவரே கிருபைதாருங்கப்பா கிருபைதாரு ஆண்டவர் சோதரம் எங்கள் தேவனே சோதரம் நாங்கள் உலகத்தை ஜெயிக்கணுமே சோதரே என்னுடைய வாழ்வு சுக வாழ்வாய் மாறிட்டோம் ஆண்டவர் சோதரம் எங்கள் தேவனே நான் துதிக்கிறோம் கிருபைதாருக்கு உம்மை தேடு சோதரே உம்முடைய மகிமையை தேடு உம்முடைய வல்லமையை தேடு உம்முடைய வசனத்தை வார்த்தையை தேடு எங்களுக்கு கிருபைதாருங்கப்பா சோதரே இந்த உலகம் அது ஆசை இச்சையும் ஒளிந்து போம் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறவனே நித்திய காலமாய் நீடித்திருப்பான் சோதரே கிருபையுள்ளவரே நாங்கள் துதிக்கிறோம் அவருடைய நீதியை தேடுங்கள் அவருடைய மகிமையை தேடுங்கள் தேவனுடைய மகிமை உங்களை காக்கும் சோதர தேவனுடைய நீதி நம்மை காக்கிறதா இருக்கிறது சோதரம் ஆண்டவர் சோதரம் எனக்கு உள்ளவரே நான் துதிக்கிறோம் मसीह में जी रहा हूँ सर्वता जे मुझे मसीह में जी रहा हूँ सर्वता जे मुझे हमेशा जे मुझे हमेशा मुझे जान के सारा दिखा यीशु ने छीन लिया जान का सारा दिखा यीशु ने छीन लिया क्रूस पर नाश कर दिया अपने पाँव तले कर दिया मसीह में जी रहा हूँ सर्वदा जे मुझे मसीह में जी रहा हूँ सर्वदा जे मुझे पापों को उठा लिया मेरे श्रापों को मिटा डाला
पापों को उठा लिया, मेरे शापों को मिटा डाला। यीशु के घोड़े गाने से, यीशु के घोड़े गाने से मैं परिपूर्ण चंगा हुआ, मैं परिपूर्ण चंगा हुआ। கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன், என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்துக் கொண்டார், சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறிந்து விட்டார், சிலுவையில் அறிந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார், பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமான சுகமானே, நான் சுகமான சுகமானே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோதரே 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 உடைய சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிக்கும், உடைய சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிக்கும். உன்னுடைய நீதி உனக்கு முன்பதாக செல்லும், கர்த்தருடைய நீதி உனக்கு முன்பதாக செல்லும், உனக்கு பின்பதாக தேவனுடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை உன்னை காக்கும். சோதரே 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 கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவருடைய சமூகத்தை தேடுங்கள், அவருடைய மகிமையை தேடுங்கள், 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 அப்பொழுது கண்டடைவீர்கள். ஆண்டவர் சோதரே 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 கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் சோதரே அவருடைய நீதியை தேடுங்கள். நம்முடைய நீதி நம்ப வேண்டாம், நம்முடைய நீதி கண்டாய், தேவனுடைய நீதியே நமக்கு முன்பதாக கடந்து செல்லும். சோதரே 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 தேவனுடைய மகிமை நமக்கு பின்பதாக கடந்து செல்லும். இந்த ஆண்டிலே இந்த வேத வசனத்தை
வாக்குத்தின்படி உடைய வாழ்க்கை தொழிற்கும். சோதரர் சீக்கிரமாய் தொழிற்கும். நீண்ட நாட்கள் அல்ல, சீக்கிரமாய் தொழிற்கும். உன்னுடைய சுக வாழ்க்கை சீக்கிரமாய் தொழிற்கும். உன்னுடைய கர்த்தருடைய மகிமை என்பதாக உன்னை காக்கும். முன்னும் பின்னுமாக கர்த்தருடைய மகிமை நம்மை காக்கும். உடைய மகிமை தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து தம்மை நாமே தாழ்த்தி ஆண்டவர் கிருபைக்காக கெஞ்சும் பொழுது தேவனுடைய கிருபை மகிமை தேவன் தம்மை வெளிப்படுத்துவார், அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார். ஆண்டவர் சோதரே 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 आंडवर स्तोत्र பண்ணுவோம். परमेश्वर के धन्यवाद करेंगे. धन्यवाद 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 धन्यवाद. इस आदर को परमेश्वर ने आशीर्वाद किया, इसलिए प्रभु को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद धन्यवाद. पिता परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद धन्यवाद. पुत्र यीशु मसीह को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद धन्यवाद. पवित्र आत्मा को धन्यवाद करेंगे. धन्यवाद 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 धन्यवाद. यार वो राज जबिंगल
சோதரே வாக்குத்தத்த வசனத்தை கத்த தர வேண்டும் விட ஜெபிக்கிறோம் சோதரே யார் யாருக்கு என்ன தேவை जो जो जिसको चाहिए प्रभु आपने जानता है प्रभु उसके अनुसार वचन देने के लिए प्रभु विनती करें प्रभु आशीर्वाद कीजिए प्रभु उस वचन के अनुसार प्रभु उस जो प्रतिज्ञा जो वचन के अनुसार वो जीकर प्रभु उसके प्रिंसिपल उसके आशीर्वाद पाने के लिए प्रभु सब लोगों को आपके हाथ में देते प्रभु आशीर्वाद कीजिए प्रभु यीशु मसीह के नाम से मांगते पिता आमीन हालेलुया 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 ஒருவரை எழுந்து காணிக்கை செலுத்தி வாக்குத்த வசனத்தை एक गीत गाएंगे अभी। गीत गाने के समय में हम दान डालकर ये प्रतिज्ञा वचन हम निकालेंगे। 886 மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம் பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே முழங்கால் யாவுமே பாரில் முடங்கிடுவே உயர்ந்தவரே திறந்தவரே எந்த தொழுதிடுவோம் உயர்ந்தவரே திறந்தவரே எந்த தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் ஒருவரும் தேரா ஒளியில் வாசம் செய்பவரே ஒருவரும் தேரா ஒளியில் வாசம் செய்பவரே ஒளியினை தந்துவே இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம் பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம் கழுவியில் இருக்கிறே சத்திய தேவன் நீரே கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம் கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே நல்லவரே
என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அற்புத தேவன் நீரே ஆசீர்வதிப்பவரே. அற்புத தேவன் நீரே ஆசீர்வதிப்பவரே. அகமதில் மகிழ்ந்துமே துதியினால் புகழ்ந்துமே. ஆதியோடும் உண்மையோடும் என்றும் தொழுதிடுவோம். ஆதியோடும் உண்மையோடும் என்றென்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே. நல்லவரே வல்லவரே என்று தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அற்புத தேவன் நீரே ஆசீர்வதிப்பவரே. அற்புத தேவன் நீரே ஆசீர்வதிப்பவரே. அகமதி மகிழ்ந்துமே துதியினால் புகழ்ந்துமே. ஆவியோடும் உண்மையோடும் என்று தொழுதிடுவோம். ஆவியோடும் உண்மையோடும் என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவ